ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிடிசி யூஎஸ்டி சார்ட்டை தான் இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் உங்கள் தாட்ஸை வந்து தாராளமாக ஷேர் பண்ணலாம். டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம வந்து அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? அது போக நம்ம வந்து கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணிருக்கோம். கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 999 தான். உங்களுக்கு டிஸ்கவர்ட் ஆக்சஸோட 3999க்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷனில் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஏதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த ரெண்டு ப்ரைஸிங்கும் வந்து கூடிய சீக்கிரத்தில் மாறிடும். ஸோ வேணுங்கிறவங்க கொஞ்சம் குயிக்காக வந்து முடிவெடுங்க. ஓகேங்களா? இனி வர எல்லா வீடியோஸ்லையும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். டவுட் கிளாரிஃபை பண்ணிட்டு அப்புறம் போக போக வந்து நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போய்க்கலாம். சரிங்களா? இப்போ ஒரு காமனாக என்கிட்ட எல்லோரும் கேட்குற ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஏன் உங்களுக்கு இந்தியன் மார்க்கெட் வந்து பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு வந்து எல்லோரும் கேட்குறீங்க. அதை வந்து நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு அந்தளவு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ இப்போ வந்து ஒரு ப்ரூஃபோடு பார்த்துடலாம். சரிங்களா? ப்ரூஃபோட ஏன் வந்து இந்தியன் மார்க்கெட்டை நான் அந்தளவு வந்து இது பண்ணுறதில்ல அப்படின்றத நான் உங்ககிட்ட காட்டுறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்தியன் மார்க்கெட்டோட டோட்டல் வேல்யூ பார்த்தீங்கன்னா, இது எக்கனாமிக்ஸ் டைம்ஸ் கொடுத்துருக்காங்க. நெட்டில் அடித்து நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாம். 4 ட்ரில்லியன் மார்க்கெட். சரிங்களா? 5th பிக்கெஸ்ட்டு மார்க்கெட் இந்த வேர்ல்டு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, இது வந்து 4 ட்ரில்லியன் அப்படின்றது ரொம்பவுமே ஹியூஜான நம்பர் தான். சரிங்களா? 4 ட்ரில்லியனு டோட்டல் வேல்யூ. ஓகேங்களா? 4 ட்ரில்லியன் வந்து டோட்டல் வேல்யூவில் இந்தியன் மார்க்கெட் இருக்குது. ஓகே, இப்போ இது வந்து ஒரு ஹியூஜான நம்பர் தானே. அடுத்தது வந்து நம்ம கிரிப்டோ கரன்சி பார்க்கலாம். ஓகேங்களா? கிரிப்டோ கரன்சி எவ்வளோ வந்து வச்சுருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2.71 ட்ரில்லியன். சரிங்களா? இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம ஒரு ட்ரேடராக இருக்கும் அப்படின்றப்ப நமக்கு வந்து கன்ஃபார்ம் தெரிஞ்சுதான் ஆகணும். ஸோ வந்து தெரிஞ்சுக்கோங்க, 2.71 ட்ரில்லியன் இங்கே போட்டிருப்பாங்க. 2.71 ட்ரில்லியன் வந்து கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டோட வேல்யூ. ஓகேங்களா? இப்போ அடுத்தது நான் ஃபாரெக்ஸ்ன்னு சொல்கிறேன்ல. ஸோ ஃபாரெக்ஸோட வேல்யூ எவ்வளோன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா 7.5 ட்ரில்லியன். சரிங்களா? இப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம், சார் இந்தியன் மார்க்கெட் வந்து 4 ட்ரில்லியன் இருக்குது, உங்களுக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட் வந்து 7 ட்ரில்லியன் இருக்குது, 3 ட்ரில்லியன் தானே உங்களுக்கு கம்மி அப்படின்னு கேட்பீங்க. இந்த இடத்துல தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னென்னா, இதில் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் 7.5 ட்ரில்லியன் அப்படின்றது டோட்டல் வேல்யூ கிடையாது, பர் டே. ஒரு நாளைக்கு நடக்கிற ட்ரேடினுடைய அந்த வேல்யூ தான் வந்து 7.5. அதாவது இது வந்து குளோபல் எக்கனாமிக் அப்படின்னு வந்து அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். எங்கே யார் எல்லா ஜிடிபியும் வந்து இதில் கவர் ஆகும். யார் எங்கே கான்ட்ராக்ட் சைன் பண்ணால் கூட இது மாறும். ஸோ 7.5 ட்ரில்லியன் பர் டே. சரிங்களா? டோட்டல் வேல்யூ கிடையாது, பர் டே. ஸோ இதனால தான் நம்ம வந்து லிக்விடிட்டியும் இதில் அதிகமாக இருக்கும். பிக் பிளேயர்ஸ் வந்து இது தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஃபாரெக்ஸில் தான் வந்து பிக் பிளேயர்ஸ் வந்து மேக்ஸிமம் இருப்பாங்க. மற்ற மார்க்கெட்டை காட்டிலும் ஃபாரெக்ஸில் அதிகமாக இருப்பாங்க. மற்ற மார்க்கெட்டில் இருக்க மாட்டாங்களான்னு கேட்காதீங்க. மற்ற மார்க்கெட்டில் இருப்பாங்க. பட் மற்ற மார்க்கெட்டை காட்டிலும் ஃபாரெக்ஸில் தான் பிக் பிளேயர்ஸ் அதிகமாக அவங்களுடைய ரோலை வந்து அவங்க ப்ளே பண்ணுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இது அதுவும் இல்லாமல் இந்த டேட்டா பார்த்திங்கன்னா ஏப்ரல் 2022. சரிங்களா? நியர்பை அப்போ தான் கோவிட் முடிஞ்சு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? கோவிட் முடிஞ்சு அந்த டைம் ரெக்கவர் ஆகிற டைமில் 7.5 ட்ரில்லியன். இன்றைக்கி வேல்யூ வந்து இன்னும் வந்து யாரும் டேட்டா எடுக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு கூகுளில் 2 வருஷம் பழசு தான் கிடச்சிது. பட் இன்றைக்கி எடுத்தோம்னா மோர் தென் ஒரு 8 போயிருக்கும்னு நான் நம்புகிறேன். சரிங்களா? 8 ட்ரில்லியன் பர் டே. சரிங்களா? இதை வந்து மனசில் வச்சுக்கணும், பர் டே. இது வந்து டோட்டல் வேல்யூ கிடையாது. சரிங்களா? ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துக்கு. சரிங்களா? இப்போ வந்து நம்ம உங்களுக்கு இந்த டவுட் வந்து கிளாரிஃபை ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, ஃபாரெக்ஸில் தான் நமக்கு ஃபண்டட் அப்படின்ற ஒரு இது இருக்குது. இது நான் எல்லா வீடியோஸ்லேயும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபண்டட் பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸில் தான் நமக்கு இருக்குது. ஸோ வந்து அந்த ரீசனுக்காகவும் நான் வந்து ஃபாரெக்ஸை மெயினாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். சரிங்களா? ஃபண்டட் இருக்கிற அந்த ரீசனுக்காகவும். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த டவுட் வந்து கிளாரிட்டி ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய சாய்ஸ் தான் எந்த மார்க்கெட்டில் இருக்கேன் அப்படின்றது. பட் பிக் பிளேயர்ஸ் எங்கே இருக்காங்களோ அங்கே தான் எஸ்எம்சி ஸ்ட்ராட்டஜி மோர் தென் இப்போ வந்து ஒரு 60 to 70% அப்படின்றது பிக் பிளேயர்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே ப்ளே பண்ணுறப்ப மோர் தென் 70க்கு போகும். சரிங்களா? ஸோ எங்கே வந்து ஹை அக்யூரசி இருக்கோ அங்கே ப்ளே பண்ணுறது கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய விருப்பம் தான். ஓகேங்களா? அப் டு யூ. இப்போ நம்ம வந்து சார்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது நம்ம ஸ்டூடெண்ட் தான் வந்து இந்த சார்ட்டை வந்து அட்டன் பண்ணியிருக்காரு, ஃபெரட். சரிங்களா? அவர் நேம் கரெக்டாக ஸ்பெல் பண்ணுறான்னு தெரில. அவர் தான் வந்து எடுத்திருக்காரு. ஸோ இந்த ட்ரேடு தான் எக்ஸிக்யூஷன் ஆகிருக்கு, டிபியூ ஹண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ட்ரேடை அவர் எப்படி வந்து எடுத்தார், என்னென்ன பார்த்துருக்காரு அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? கிரிப்டோ கரன்சி அப்படின்றது ஒரு டிஜிட்டல் கரன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே இப்போல்லாம் வந்து காமனாக கிரிப்டோ கரன்சியில் இது பண்ணிக்கிறாங்க. என்னுடைய சஜஷன் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
கிரிப்டோ அப்புறம் வந்து இந்தியன் மார்க்கெட் ரெண்டுலேயுமே வந்து ட்ரேடு பண்ணாமல் சரிங்களா, ட்ரேடு பண்ணாமல் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்யூச்சருக்கு வந்து கரெக்டாக இருக்கும் சரிங்களா. கிரிப்டோ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது லட்சக்கணக்கில் போகும். ஸோ அதுலேயும் வந்து கரெக்டாக ஆர்என்டி பண்ணி நீங்கள் கரெக்டாக ஒரு டாப் 10 காயின்ஸ் அந்த மாதிரி எடுத்து போடுறீங்க அப்படின்னா அதுலேயும் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த ஃப்யூச்சர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்தியன் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு ஆர்என்டி பண்ணுறீங்க, ஒரு நல்ல ஒரு ஸ்டாக்கு ஆர்எல்ஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்டு போடுறீங்க அப்படின்னா வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்யூச்சருக்கு வந்து ரொம்பவுமே யூஸ் ஆகும். அதனால வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா கிரிப்டோவுமே இந்தியன் மார்க்கெட்டும் இன்வெஸ்டிங்கில் வச்சுக்கோங்க சரிங்களா. இன்வெஸ்டிங்க்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து ட்ரேடிங்க்கு மட்டும் ஃபாரெக்ஸ் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் சரிங்களா. இதுலேயும் உங்கள் விருப்பம் தான், நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். பட் என்னுடைய சஜஸ்டபிள் உங்களுக்கு ஃபாரெக்ஸ் வந்து ரொம்பவுமே பெட்டராக இருக்கும் ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம வீடியோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 4 hours அனாலிசிஸ் தான். 4 hours நம்ம சொல்ல வேண்டாம், அப் ட்ரெண்டில் வந்து போயிட்டுருக்கு. ஒரு ஆர்டர் பிளாக்கை வந்து மார்க்கெட் தொடுது சரிங்களா. இன்னொரு கொஸ்டின் வந்து இவ்வளோ பெரிய ஆர்டர் பிளாக் இருக்குது, அப்போ எஸ்எல் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. ஆக்சுவலாக ஸ்ட்ராட்டஜி படித்தவங்களுக்கு அது நல்லாவே தெரியும் சரிங்களா. என்ன அப்படின்னா நம்ம ஜோனுக்குள்ளே வந்தோம்னா நம்மளுடைய ஆப்ரேஷன் டைம் பார்த்திங்கன்னா 15 minutes தான் சரிங்களா. 15 minutesல நமக்கு ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப்புமே இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சூப்பராகவே ஒன்று கொடுத்துருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு எல்கியூ சரிங்களா. எல்கியூனா நம்ம நார்மலாகவே தெரியும். இந்த இடத்துல ஒரு ஸ்வீப், இது ஸ்வீப்பு தானா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும், இன்னொரு விஷயம் இது ஸ்வீப் தானா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு அப்சைடில் ஒரு சிஹெச் வந்து வேணும் சரிங்களா. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்து நமக்கு வேணும். ஸோ வந்து இந்த இடத்துல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்தால் தான் இது ஸ்வீப் அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அப்படி சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்கலைன்னா என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்கலைன்னா இதை நம்ம ஸ்வீப்பாலாம் கன்சிடர் பண்ண முடியாது சரிங்களா. ஸோ இப்போ வந்து லிக்விடிட்டி ஸ்வீப்பும் கிடச்சிருச்சு, உங்களுக்கு சிஹெச்சோ கிடச்சிருக்குது. இருக்கிற ஒரே ஒரு ஆர்டர் பிளாக் இது தான் சரிங்களா. இந்த ஆர்டர் பிளாக் தான். இந்த ஆர்டர் பிளாக்கில் தான் நம்ம வந்து மிட்டிகேட் ஆச்சுன்னா எஸ்எல் வைக்க போகிறோம். இப்போ மிட்டிகேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல என்ட்ரி, இந்த இடத்துல எஸ்எல், அவ்வளோதாங்க. இதில் தான் நம்ம எஸ்எல் வந்து போடுவோம் ஒளிய. உங்களுக்கு வந்து டோட்டல் 4 hours எடுத்து அது வந்து பேசிக் ரேஞ்சுக்கு தான் நம்ம சொல்லியிருக்கோம் சரிங்களா. ஸோ இது வரைக்கும் வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு டிபி, எகைன் என்ட்ரி, இப்போ மறுபடியும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ஸ்வீப்பு, ஒரு சோச்சு, மறுபடியும் வந்து ஆர்டர் பிளாக்கில் எடுக்குது, மறுபடியும் எடுத்துகிட்டு நேராக மேலே போகுது. ஓகே, ஆக்சுவலி இங்கேயே வந்து ஒரு நான் மிண்டிகேட்டர்லேயே போட்டு எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன் சரிங்களா. இங்கேயே எடுத்துருக்குது. பட் ஸ்டில் வந்து மார்க்கெட் மேலே போகுமான்னு கேட்டால் மேலே போகிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பூஸ்ட் நடக்குது. ஸோ மேலே போகிறதுக்கு இன்னுமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் அவர் டார்கெட் வந்து வச்சு எடுத்திருக்காரு. இங்கேயே ஒரு நான் மிண்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் இருக்குது. ஸோ இதுதான் TP1, இது TP2 சரிங்களா. TP2, TP1 இப்போ வந்து TP1 வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு. TP2க்கு வந்து மார்க்கெட் போயிட்டுருக்கு, இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் சரிங்களா. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், பாதி போயிட்டு இங்கே இருக்கிற 50% இம்பேலன்ஸ் எடுத்துகிட்டு மறுபடியும் மார்க்கெட் கீழே வந்துருக்கு. ஸோ மறுபடியும் வந்து மார்க்கெட் இங்கே புஷ் வந்து மேலே ஆகிட்டுருக்கு. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. ஓகே டன், தேங்க்யூ. இப்போ ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்ல வேண்டியது சொல்லிடலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோர்ஸும் வந்து அவைலபிளில் இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3999க்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன்.
வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஏதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். ஒன்ஸ் அகைன் பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து மாறிடும் சீக்கிரத்தில். ஏன்னா வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அப்கிரேட் பண்ணோம்னா கண்டிப்பாக மாறிடும். அதுக்குள்ளே வந்து வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.